வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஆல் குட். ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது, எல்லாம் பரபரப்பாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, மாணவர்களுக்காக. பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவசியம் குழந்தைங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பார்க்க சொல்லுங்க. என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் இருக்காங்க, 2 மாணவர்கள்கிட்ட இந்த கேள்வி வைக்கப்படுது, நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு ஒரு மாணவருடைய பதில் என்ன அப்படின்னா, நான் டாக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு மாணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் என்ன ஆக போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இலக்கு இல்லாத வாழ்க்கை வந்துட்டு எதை நோக்கி, ஒரு கப்பல் இருக்குது, அது ஏதாவது ஒரு இலக்கு இருக்கணும்ல, இந்த ஊருக்கு போகிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது பாட்டு போயிட்டே இருந்தால் எங்கே போகும்? அதனுடைய நோக்கம் என்ன? எங்கேயாவது போயிட்டு தீவிலையோ சிக்கிக்கும், இல்லை சுழலில் மாட்டிக்கும். அப்போது நமக்கு வந்து ஒரு இலக்கு இருக்கணும். அந்த இலக்கை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் இப்போ எல்லாருமே ஜாலியாக வந்துட்டு பேக் வாங்குவீங்க, யூனிஃபார்ம் வாங்குவீங்க, ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவீங்க இல்லையா? எல்லாம் புதுசாக வேணும்னு தேடி தேடி வாங்குவீங்க. அதனுடன் சேர்த்து இந்த புதிய விஷயத்தையும் கற்றுக்கோங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு பெரிய ட்ரீம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்கணும். நம்ம அச்சீவ் பண்ணுறது வந்துட்டு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் சின்னதாக எய்ம் பண்ணீங்க அப்படின்னா அது மட்டும்தான் கிடைக்கும். பெரிய லெவலில் யோசித்து உங்களோட கனவு பெரியதாக இருந்தால் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சரி, எனக்கு கனவு இருக்குது, இந்த கனவை நோக்கி நான் எப்படி பயணம் பண்ணுறது அப்படின்னா, அதனுடன் சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும். கனவு இருக்குது, பட் இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கணும். என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் பாதி தோல்வி வந்துருச்சு. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது பாதி வெற்றி அடைஞ்சிடும். மீதி வந்து நம்மளுடைய செயல்பாடை பொறுத்து இருக்குது. அப்போது பெரிய கனவு, அதனுடன் சேர்ந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடணும். அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு கோல், அந்த இலக்கு சொன்னேன் இல்லையா, அந்த இலக்கு நான் இதுவாகத்தான் ஆக போகிறேன், நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு இலக்கு. சரி, இலக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் சக்ஸஸ் ஆகிடுவேனா அப்படின்னா அதனுடன் இன்னும் ஒன்று சேர்க்கணும். என்னென்னா டிசிப்ளின், ஒழுக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட இலக்கை அடைய முடியாது. இப்போ நீங்கள் டாக்டர் ஆக போகிறீங்க, ஒரு சயின்டிஸ்ட் ஆக போகிறீங்க, எதுவாக வேணாலும் ஆக போகிறீங்க. நீங்கள் ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டா ஆயிடுவீங்களா? கிடையாது. அப்போது ஒழுக்கம் என்னென்னலாம் ஒழுக்கம் அப்படின்னா, கரெக்டான டைமுக்கு எந்திரிக்கிறது, தூங்கிறது, மொபைலை சரியான அளவில் பயன்படுத்துறது. ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க, மொபைல் வந்து நம்மளோட சர்வெண்ட், அது வந்து மாஸ்டர் கிடையாது. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக மொபைல் நமக்கு, ரைட்? அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மொபைலை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும். அது பெரியவங்களை ஒபே பண்ணுறது, அப்பா அம்மா பேச்சை கேட்கறது, டீச்சர் சொல்கிறத கேட்கறது, மற்றவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கிறது, டெய்லி நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ அந்த விஷயங்களை படிக்கிறது, அந்த துறை சார்ந்த அனுபவங்களை வளர்த்துக்கிறது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்துறது, இது எல்லாமே ஒழுக்கத்தில் வரும். ஒழுக்கம் அப்படின்றது என்ன, கரெக்டாக சாப்பிட்றது, தூங்குறது, அது மட்டும் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒழுக்கம் தான். அப்போ உங்களுடைய இலக்குடன் சேர்த்து இந்த ஒழுக்கமும் சேருகின்ற பொழுது தான் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் சின்னதாக பண்ணிட்டு வாங்களேன், டெய்லி 1 hour வந்து படிக்கணும். அதனுடன் சேர்ந்து டீச்சர் சொல்கிறத கேட்கறது, மற்றவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே சேர்ந்து நீங்கள் டெய்லி பண்ணிகிட்டே வரும்பொழுது அது ஒரு செர்டன் பீரியடில் நீங்கள் நினைக்கிறத விட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். அதாவது மிகப்பெரிய தத்துவ ஞானிகள், பெரிய மனிதர்கள், இவங்க எல்லாருமே ஒரு டைமில் கற்றுட்டு இருந்தவங்க, தேடி வந்துட்டு படித்தவங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க, இவங்க எல்லாருமே அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க கற்றுக்கிட்டே வராங்க அப்படின்னா அதுதான் ஒரு டைமில் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியை அது தரும். அதனால் தயவு கூர்ந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்க நீங்கள், இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது இல்லை, எல்லாம் புதுசு வாங்குறீங்கல்ல, அதனுடன் சேர்த்து உங்களுடைய இலக்கு, புதிய டிசிப்ளின், ஓகே, இது வரைக்கும் பார்த்த பர்சனை விட இப்போ நீங்கள் புதிதாக இருக்கணும், ரைட்? நீங்கள் அந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் ஸ்கூல் போகணும். இது வரைக்கும் கடந்து வந்த இந்த வருஷங்களை தாண்டி இந்த வருடம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணுவதற்கான ஒரு வருடமாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நீங்கள் தயவு செஞ்சு ஒரு சின்ன எஃபர்ட் போடுங்க உங்களுடைய இலக்குக்காக. முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரீம் வேணும், அதுக்கப்புறம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணும், அதுக்கப்புறம் கோல் வேணும், அதுக்கப்புறம் டிசிப்ளின் வேணும். இது 4 நீங்கள் செய்கிறப்போ கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும், ரைட்? நன்றி.